காதல் 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 சீரியல்ல இப்ப ஸ்வேதாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை நெருப்ப பார்த்து பயந்த உடனே என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரை கேட்டா புரோக்கர் உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிருக்காப்லையாட்டுக்கு. நம்ம மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புரோக்கர் கிட்ட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு, நெருப்ப பார்த்தா பயப்படுவான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா புரோக்கர் என்னடானா இங்க பொண்ணு வீட்டுல சொல்லாம மறைச்சிருக்கிறாப்ல. இப்ப புரோக்கர் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேறயா இந்த ஸ்வேதாவோட அம்மாவும் பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுனோட அப்பா மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஒரு பையனை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. புரோக்கர் மறைச்சதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப இந்த மாப்பிள்ளையே வேணாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட வீட்டையே வெளியே போக சொல்லிடுறாங்க. இப்பதான் இந்த ஸ்வேதாவோட அம்மா வந்து அழுது டிராமா போட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா, மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு அழுது பயங்கரமா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டிராமாவை கேட்ட உடனே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு 3 பசங்க இருக்காங்க, எதுக்கு வெளியில போய் மாப்பிள்ளை தேடணும்? ஸ்வேதா, உனக்கு இந்த 3 பேர்ல யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இத கேட்ட உடனே ஒரு 4, 5 பேரு பீதியில இருக்கிறாங்க. ஸோ யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கஸ்தூரி. எங்க கார்த்திக்க சொல்லிடுமோன்னு கஸ்தூரி ஒரு பக்கம் பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் பிரியாவ மனசுல நினைச்சுக்கிட்டு அவரு ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அர்ஜுன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ! இவ வேற ஏற்கனவே நம்மள தானே விரும்புறா, நம்ம பேர தான் சொல்லப் போறா அப்படின்னு அர்ஜுன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அர்ஜுனோட அம்மாவும் ரொம்பவுமே பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க அர்ஜுனையே சொல்லிவிட போதோ என்னமோ அப்படின்னு. ஸோ இங்க ராகவ் மட்டும் எந்தவித பயமும் இல்லாம இருக்கிறாப்ல. ஸோ ராகவ் அவங்க 3 பேத்துக்கிட்டயும் ஸ்வேதா யார கல்யாணம் பண்ணிக்குதுன்னு சொல்லுதோ, அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ ஸ்வேதா மணமேடையில வச்சு எதுவுமே பேசவே இல்ல. ரூம்ல போய் அழைச்சுக்கிட்டு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ரூமுக்கு அவங்க அம்மா அழைச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து மது பயங்கர ஹேப்பியில இருக்கிறாங்க. ஸ்வேதா அர்ஜுன் நேம சொல்லிட்டா நம்மள விட்டுருவான் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கார்த்திக் அர்ஜுனுக்கிட்ட போய் கண்டிப்பா ஸ்வேதா என்னை சொல்ல மாட்டா, ஏன்னா எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும், உன் மேல தான் பாசமா இருப்பா, கண்டிப்பா உன் பேரை தான் சொல்ல போறா அப்படின்னு அர்ஜுனை வேறையா பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கே நல்லாவே தெரியும். அர்ஜுன் இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் எப்படி ஆக போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.